அனாசாரம் முட்டை முட்டை இப்படி அது வருவாங்க. பாத்ரூம்ல குளிச்சுங்கிறவள தாலி அறக்குறிய வாங்கி வலு தூக்கி எண்ணெய் போட்டு ஜாய் தூக்கி எண்ணெய் போட்டு சோப்பு போட்டுக்கணுங்க. அறுது கட்ட வேலை நான் குளிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அது என்ன இவ்வளவு வெடிகாலத்துல என்ன குளிர் வந்து
நெஞ்சத்தில் அன்பாய் இருக்கும் மரம் சிந்தையில் சிந்தித்து ஆதார பொருளை உன்னிறுத்தி பிரம்மனிலை மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம நாணிகள் தோயக்கூடிய பாதம் எதுவோ அதுவே எம்மை ரட்சிக்கட்டும். இருந்தாலும் அரண்மனையில தனியாக இருக்கின்றது யாரும் இல்லை. யாரடி எங்க என்னடி பண்ற? அரண்மனை விட்டு அப்படி என்னடி வேலை வீட்டுல? நேரமும் அதே வேலையில தம்மட்டியாட்டம். ஆடி சீக்கிரம் கூட்டுக்காரன் யாருன்னு தெரியுது? கட்டு போடவ கட்டா
அம்மா மெர்ச்சி என்னடா பாப்பான்னு ஆனால் தீமில இருந்து வந்தேன் எப்பமா வந்த கோயில் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் உனக்கு கால் சேவ் ஆட்டங்குது என்னாட்ட கொடுத்தனும் குடுவாக்கு பண்றாங்க அத்தனை மாநிலம் அந்த குடுவாக்கு பண்ண முடியாது இல்ல என்னாட்ட மச்சன் முத்தாருக்கு மது ஒரே ஆள் கிடையாது அந்த தெருவுல மச்சன் முத்தார் வந்தா கூட திடீர்னு இல்ல மூத்தாருக்கு போறேன் இந்த திடீர்ல லக்குன்னு உட்காருவேன் அம்மா மரியாதை எனக்கு கொடுமை வைக்காத இடத்துல வச்சு ரொம்ப பணக்காரனே இல்ல ரொம்பவும் ஏழை இல்ல நடுப்புறமா தான் வச்சா என்ன பாதுங்க காலையில இருந்து கல்லு கடிக்கு போறான் சாயந்தரம் ஒயின் சாப்பிட்டு போறான் ஒயின் சாப்புக்கு மதியானம் போறான் சீட்டு ஆடுறான் ஏன் அன்னைக்கு தூக்கி போட்டு தூக்கி போட்டு நறுக்குறான் சரி நிலத்தலை நான் கொடுக்கும் போது யாருக்கு கத்து கொடுத்தேன் யாரோ ஒரு ஆள் கத்து கொடுத்துட்டான் சரி சரி போனா போகுதுட்டேன் இவனை விட்டு வச்சு ஆவாதுன்னு இந்த சீலை வந்து தலைவர்கிட்ட நான் போனேன் தலைவர்கிட்ட போனியா நான் புடுங்கத்துக்கு போனேன் நீங்க ஆம்பியாருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து தலைவரான்னு 3 வேலைக்கு வசதி பாரு நல்ல மனுஷன் நீ ஓட உள்ள வாமா நான் உனக்கு வேலை கொடுப்பேன் அது ஏறி வேலைக்கு வாமா உனக்கு வேலை தரன்னு சொல்லிருப்பாரு முதலே அம்மா சொல்லிக்கிறாங்க என்னன்னு அரப்ப அரக போ நடு நடப்போ களை வெட்ட போ சரி ஏறி வேலைக்கு சத்தியமா போவாது வேலையிலே கஷ்டமான வேலை அதான்டா கஷ்டமான வேலை ஏறி வேலை உனக்கு தெரியாதா தெரியாது 5 மணிக்கு ஏத்துக்கிறாங்க நேரம் கடலக்கரை பூல அப்படியே இருக்கும் மூஞ்சி தொடக்க மாட்டாங்க கழுவ மாட்டாங்க இந்த தலைமையை விரிச்சு விட்டுக்காங்க எக்கா போட்டா என்னாத்துக்கு எடுக்கிறாங்களா அப்படியே ஓடுறது போட்டா எடுத்துன்னு வந்துருச்சு அப்படியே மணி 10 மணிக்கு 9 மணிக்கு போய் கொத்துறாங்க 2 மணி நேரம் கொத்துறாங்க 1 பானால் மண்ணு அப்படியே கொட்டி கொடுத்து 20 பேருக்கு 1 லிட்டரு வாட்ட மாவு காத்துக்கிட்டு ஏக்கா அவனை வச்சுக்கிறாளா வச்சுக்கிறாளா சொல்றவை அவனுக்கு வச்சுக்கிறான் நான் போன நேரம் 3 பேர் ஏறிட்டு வராண்டாங்க 3 பேர் மக்கள் பணியாளர் மக்கள் பணியாளர் கிளார்க்கு ஓவர் சீப் இல்ல பிடிசி தலைவர் கொண்டாட்டி உடம்பு சரியில்லை காய்போட்டு எடுத்து காய்போட்டு எடுத்து போய் கொடுத்தேன் 150 பேர் கையெழுத்து போட்டு போட்டாங்க தலைவர் ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்தாரு உனக்கு குடிச்சுனாங்க அட்டி பேஜாரா ஏறிக்காருங்க மேல பட்டேன் போம தடியில சாலு என்ன தலைக்காணி போய் புடவை அவுத்துது வெச்சாச்சு மறிச்சிட்டு நீ நாடு கண்டுக்கல அட 2 மாசம் போனா சாப்டர் ரடன்னு வாங்கி விட்டு வாங்காட்டி பின்னி 1 மாசம் விட்டேன் அவரு கிணத்துக்குன்னு வச்சு இதுக்கு மேல ஆகாதுன்னு தமிழ் பண்ணிட்டு போனா நான் கோயிலுக்கு தான் பாப்பேன்றான் அந்தோடி டாக்டர் கிட்ட போனேன் இந்த ரயில்வே கேட்டாங்க அதனால இங்கிலீஷ்ல பேசுறான் நீ உள்ளே வாங்க நீ பெட்டுல போடு நீ 2 காலை விரின்றான் நீ வாமா உன்னை டிகிரி வச்சு பாக்குறாங்க அவன் என்ன நாட்டு வச்சு பார்த்தாலும் 5000 ரூபாய் தான் தடி காலுக்கு லோடி வச்சு போச்சு தலைவர்கிட்ட ஓடி 10 ரூபாய் கேட்டா நானே ஜனத்தை ஏமாத்திங்கிற 2 வாரமா அடுத்த வாரம் ஏத்துறாங்க அக்கௌண்ட்ல இது நாட்டு எரிச்சிக்கார முடி எரிசி களவாட்ட இடத்துல எம்பியாச்சு ஏரி விளையாண்டு எம்பியாச்சு எல்லா எத்தானி எம்பியாச்சு தான் நடக்குது நான் தான் பேசிக்கிறேன் சக்காத்தி பேசியா நாய் பார்க்கறது மாதிரி அம்மா
வாயாட ஓட்டு அடுக்கிற ஓடி 11 மாதம் முடிவு அதுக்கிட்ட ஓடி தட்டுவாணி முண்டை கரும்பு முக்கியம் இந்த துணி தொட்டு வரலாம் வந்துடும் கரும்பு முச்சல அவன் மூஞ்ச பத்தி அனாசாரம் முச்ச மாட்டேன் காரி முஞ்ச முட்டை அப்படியா அது என்னடி அது இது நம்ம முக்கு நம்ம சாரி தீயா சில்லி போட்டா கொரோனா வந்துடும் இல்லைன்னா காக்கா தூக்கி மூடும் கரும்பு முச்சோட பாக்குற குழந்தைங்க கூட பார்த்து கத்துக்கு போகுது பெண்கள் என்றால் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்கள் இருக்கு என்ன இருக்குது அச்சம் நாணம் மடம் பைப்பு பபிசெட்டு மொத்தம் ஐயோ அதெல்லாம் வச்சு மேலையா நாத்தடிக்குது நானா லட்ச சோப்பு போட்டு குளிக்கிறேன் மேல தேய்க்கிறியா சோப்பு தேய்ச்சிதான் குளிக்கணும் நான் என்ன வாங்குவேன் தெரியுமா என்னடி வாங்கலாம் மைசூர் சாலாட் மைசூர் சாண்டல் அதை வாங்கி 2 படி தண்ணி வச்சு அதுக்குள்ள கட்டிடுவேன் அதை மொட எடுத்து அது மயிர்கால் ஊரி உம்முனா மேல வாத்துட்டு வரும் கொஞ்ச நேரம் போனா கத்தாய் நேரம் சின்ன வயசுல கை செய்ப்பாயிருக்கும் இந்த பசங்க எல்லாம் கை ஊம்பின்னு வச்சு அதை சாப்பிடுறியா இருந்தாலும் மன்னனுக்கு முடியாது மங்கைக்கு மாறாய்க்கணுங்க பெண்கள் என்றால் 2 ஸ்தனம் இருக்க வேண்டது பின்னாடி ஒண்ணுக்கு இது ஒண்ணு ஏறி கொள்ள விட்டாரு போறாரு ஆமா மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க நான் ஜலையில போயிட்டு கண்ட குஞ்சில கண்ட மீன் பிடிக்கிறேன்னு சொல்லு நான் பந்தாடி எங்க பாத்துச்சோ தெரியல ஓடி ஆச்சா ஆமா பாத்துங்கண்ணா இந்த ஓடி அந்த வேகத்துல இந்த 1 அடிச்சு இந்த 1 விட்டு ஐயோ அப்ப எதுவும் வலிக்கிறாடி உனக்கு உனக்கு எதை மாதிரி ரத்தம் பீரிட்டு அடிக்குது மண்ணவாடி மெடிக்கல் போய் ஊசி போட்டு கையில் போட்டேன் அதுல இருந்து ஒரு முட்டை ஊறி 500 ரூபாய் வாங்கி அந்த குறை துளுக்க மாட்டேன் நீ மேல ஓரம் போடாத நான் அடி ஓரம் போடுறேன் போடு ஏண்டி என்ன பச்சா முன்னாலும் ஏண்டி பெண்களாக பிறந்தால் அழகாபுரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலை சீவி செம்மையாக சிக்கெடுத்து வாசனை தருது நான் எப்படி வச்சு வந்துக்கிறேன் என்ன பூ அது என்ன தலை நீ வைக்க பூ என்னம்மா இன்னைக்கு 150 ரூபாய் கூலிக்கு போன ஏமாந்து விட்டு 150 ரூபாய் தான் அதைத்தான் 1 கிலோ அரிச்சே இன்னைக்கு 100 ரூபாய் சொல்றான் நான் அப்படி கிடையாது நேரா போவேன் மல்லவாடி அப்பா பஸ் ஸ்டாண்ட் போவேன் அந்த பூ கடையில போய் உட்காந்து முடிவாச்சுன்னு அந்த பூ மொத்தம் வாங்கி போறாங்க இல்ல அந்த கவர் போட்டுருவாங்க அவங்க கீழே போட்டுருவாங்க அதை மொத்த பொறிக்க எடுத்தாந்து ஒரு வெள்ளை பையில சாக்கு பையில அது எடுத்தாந்து கூட்ட வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கத்தச்சு அந்த அழில வச்சுக்குவேன் இந்த பூ வச்சுக்கிட்டு ஏறி பக்கம் ஆட்டு பக்கம் கொலைச்சு பக்கம் போக மாட்டேன் இந்த பூ எருமாடு காலை பரண்டிக்கு ஐயோ இந்த பூக்கு எருமாடுனாலும் உன் பின்னால வருது அதே பெரிய விஷயம் இப்போ தண்டகாசி முருகன் தான் எந்த வரமான்னு தெரியும் பார்த்து கண்ணடிக்கிறான் புண்ணியம் உன்னை பார்த்து சோபிக்கிறவங்களாம் கண்ணடினா மயர் ஏண்டி இருந்தாலும் இது எப்பேற்பட்ட சபை
ஏன்டி தலையில என்ன பிடிக்குது? ஆமா நீ என்ன என்ன தடு டிபிடி தேங்காய் எண்ணெய் தடவுறேன்டி. அதை போட்டு தடவுனா பேன் பிடிக்கும் குத்துங்க ஈக்குள்ளி ஏற்றணும். வேணும்னு இருந்தா இதான் செய்வோம். நான் ரேஷன் கடையாண்டு போன உடனே கீழே பந்தல்ல 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துருவான் எனக்கு. ஐயோ வாடி புண்ணு கூப்பிட்டு குத்துருவோம் அழக பார்த்து. ஆமா ஒரு 4 லிட்டர் தேய்ச்சிக்குவேன். அப்படியே ஏறி விளையாண்டு போய் என்ன பண்ணணும் தெரியுமா? எடுத்து வந்து நின்று வச்சுக்கா ஈரு மொத்தம் தானே வந்துடும். நான் பேச மாட்டேங்கல. இந்த பொடி எங்கடி ஏமா இதான் ஊம்பு கட்சி. இந்த ஜாக்கெட் எந்த டைலர் தைச்சு கொடுத்தாங்க தெரியும் உங்களுக்கு? அப்படின்னு வாத்தனாப்புல போரு சுப்பிரமணிய டைலர். அது 1/4 தைச்சா கொஞ்சம் என்னன்னு பார்க்க மாட்டேன். இருந்தாலும் போனால் பாடட்டும். இருந்தாலும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்காணும் 96 தத்துவம் இவைகள் அனைத்தையும் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் அனைத்தையும் கற்றுணர்ந்த கணவான்களும் இருக்கும் தெய்வ சபையாக வந்திருக்கக்கூடியவர் இன்னவள் இனியவள் என்ற விளக்கம் எனக்கு தெரியும். வந்துகிற மக்களுக்கு யாரு அருகாமையில் இருக்கின்ற தோழி பெண் உனக்கு தெரியும். பாமர மக்களுக்கு எடுத்துரைத்தால் புரியும். புறப்படு போகலாம். புள்ளியா பேச்சு வச்சுக்கிறாங்க. பால் வேறியாட்டு மேல வச்சு ஒன்ன பிடிச்சி நறுக்கிட்டு கட்டி பெருமைக்கு அதுவாச்சு தூக்கத்துல இருக்கோ மேல ஏறி போட்டு அமுக்குறான். அம்மா வந்து தப்புதே. அவங்க அம்மா எங்க அந்த கோயில வந்து நாட மாட்டான். இருந்தாலும் போனால் போகட்டும். கானகத்தில நம்பிராஜருக்கும் நங்கமோகினி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த குன்றுகள் தோறு குடிகொண்டிருப்பவர் யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமானை காந்தர்வ திருமணம் செய்த ஆசை மனைவி, அன்பு மனைவி, நேச மனைவி, பாச மனைவி நான் தாண்டி வள்ளி. எப்படி இருக்கேன் நான்? பூ மாலை பாத்ரூம்ல குளிச்சுங்கிறவள தாலி அறக்குறீங்க. வலு தூக்கி எண்ணெய் போட்டு ஜாய் தூக்கி எண்ணெய் போட்டு சோப்பு போட்டுக்கணுங்க. அருள் கட்ட வேலை நான் குளிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அது என்ன இவ்வளவு வெடிகாலத்துல என்ன குளிர் வந்து நான் 3 நாள் அரசபைக்கு வரலாமா? கேட்டு பண்ணல காரி முந்து போன வாயில நடியது வாயில நடியது. மேகமாகப்பட்டது எப்படி சுருள் சுருளாக சூழ்ந்து கொண்டிருக்குமோ கரு மேகத்திற்கு ஒப்பான கரு மூந்தலிலே மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் இருவாட்சி என்று சொல்லக்கூடிய வாசனை தேவங்களை வைத்துக் கொண்டு சபையில் வந்தான் அல்லவா? எப்படிடா இருக்குது? அதுவும் தவிர
என்ன அறிவு? வாடா வாடா, எங்கடா இருக்க? வாடா சீக்கிரம். எங்க வாரி நித்யானந்த சாமி. ஏய், தூரமா நில்லு, தொட்டதா கட்ட பிடிச்சு போடுவோம். சாமியார் போய் என்ன பண்ணுவான்? லக்காடி பசங்க சாமியார் தான் தெரியுமா என்ன? 3 பேர் ஆத்தாட தூணி வச்சிருவாங்க தெரியும். நான் எந்த துணி வச்சாலும் பரவாயில்ல, தூரமா நில்லு. ரமணசாமி மாட்டாண்டு போயிட்டு போடுற. ஏய், எந்த மலை தானே போனா என்ன? நான் சாமியார்மா. ஐயோ, நீ சாமியார் உள்ள கொடுக்கிற சுவாமியார். பொண்டாட்டி வானான்னு பாஜாரால் ஏத்து அறிவு காலையில உதிக்கின்ற கதிரவனியாக புறவைகளை கூட்டிக் கொண்டு கரகரவன் என்று எப்படி வருகின்றானோ அப்படி சூரிய பிரகாசமாக நான் எழுந்திருக்கக்கூடிய தங்க சரிக சேலையும் ஆடை ஆபரணம் எப்படா இருக்குது? மின்னுக்கு அப்படியே இருந்தாலும் தினந்தோறும் சென்று என் பக்தாவை பார்க்க வேண்டும். புறப்பட போலாம். பல 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 பலன்னு யாரு பல பல சொன்னாங்க? உங்க காதுக்கு அப்படி கேட்டு செய்யணும். இருந்தாலும் பக்தாவின் பாதத்தை பணி வேண்டும். புறப்பட போகலாம். திருப்பதி மலையில் வாழும் தேவகியின் மன்னனே. அப்படியே என்ன பாத்தியா? ஏய், அப்படியே அங்க பாரு. சுவாமி உங்களை மணப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி? ஆமாம். மனம் படையே உன்னை திரை மணந்தே நான் உன்னை மனம் படையே மனம் படையே உன்னை திரை மணந்தே நான்
தங்களது பொந்தாமர கமலங்களுக்கு பன்னீரால் கல்வி பட்டால் துறையற்று உயர்ந்த ஜாதி மலர்களாகிய வாசனை திரவங்களை வைத்து இந்த வள்ளிக்கண் அநேக கூடி வந்தனம் சுவாமி. பெண்ணே வள்ளி சுவாமி கள்ளமில்லா வள்ளி பெண்ணே ஆமா ஆதாரமாய் சேவித்தனி சேவித்தபடியா சேமத்தோடு வாழ வேண்டும் என்றென்றைக்கும் எனது பாக்கியம் சாமி இருந்தாலும் உங்களை ஆசையுடன் பாசத்துடன் நேசத்துடன் அல்லவா நான் நடந்திருக்கின்றேன். எனக்கு எந்த குறை இருந்தாலும் அது சீக்கிரமாக அழைத்த காரணம் என்னவோ பெண்ணே வள்ளி சுவாமி அடி கொஞ்சம் கீழே ரஞ்சிதாமே என்னை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே அப்படியா பெண்ணே வள்ளி என்னங்க கிள்ளி 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 நீ ஒரு கல்வி இவ்வளவு வயசுல வச்சிருக்க காரணம் என்னமோ ஒன்றே இல்லை எப்படி என்ன காரணம் காணக்குற கற்பாகமே தெரிவிக்க வேண்டாம். பெண்ணே வள்ளி இன்றைய தினத்தில் என் தாய் தந்தாயை பார்க்க வேணும் பெண்ணே. எப்படி எப்படி தினத்தில் ஆமா நானோ நீயோ நானோ 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 நீயோ செல்வம்
ஏங்க அப்படி என்றா மறுப்பே கிடையாது வர போகலாம்